அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா மேற்கு வங்காளத்திலும் தமிழகத்திலும் கேரளாவிலும் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை இறக்கியிருக்கிறது. அதில் மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரை 65 இடங்களில் கூட்டணி அமைத்து வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா தலைமையிலே வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று கேரளாவிலே வெல்ஃபேர் பார்ட்டி தனித்து நின்று 45 இடங்களிலே போட்டியிடுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய தலைமையில் சமூக நல கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. சமூக நல இயக்கம் அதில் இணைந்திருந்து கூட்டணியாக செயல்படுவதாக ஒப்புக்கொண்டு இன்றைக்கு களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய நாளிலே திருச்சியிலும் திருவரம்பூரிலும் வாணியம்பாடியிலும் வெல்ஃபேர் பார்ட்டியின் சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக கருதப்பட வேண்டும். ஏனென்று கேட்டால், பொதுவாகவே டிஎம்கே அல்லது அண்ணா டிஎம்கே மாறி மாறி வருவதை பார்க்கிறோம். திமுக காரர்கள் சொல்வார்கள், இன்றைக்கு இவ்வளவு பெரிய சீர்கேடுகள் நடப்பதற்கு காரணம் யாரு தெரியுமா என்று கேட்டு அதிமுகவை குறை சொல்லுவார்கள். அதிமுக காரர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த சீர்கேடுகளுக்கெல்லாம் காரணம் திமுக தான் என்று சொல்வார்கள். ஆக நீங்கள் ஒட்டுமொத்தமாக கடந்த 50 ஆண்டு கால வரலாறு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டும் கூட தமிழகத்தினுடைய பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இன்றும் அப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இதற்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா களமிறங்கி இருக்கிறது. ஆக நீங்கள் கேட்கலாம், உங்களால் அந்த மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியுமா, வெற்றி பெற்று விட முடியுமா? எங்கிருந்தாவது இதை துவக்கிதானே ஆக வேண்டும். எனவே நாம் வெற்றியை மட்டுமே அடிப்படை நோக்கமாக கொள்ளாமல் இந்த மாற்று குரலாக இன்றைக்கு வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா களமிறங்கி இருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தால் மாற்றுத்திறனாளியும் களத்தில் இறக்கின்றோம், திருநங்கை ஒருவரையும் களத்தில் இறக்கி இருக்கின்றோம். ஆக 18 வேட்பாளர்கள் இன்றைக்கு தங்களுடைய பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறார்கள். வளையல் சின்னம் எங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மதியில்லாத தமிழகம் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், ஊழல் இல்லாத தமிழகம் அமைய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், குடும்ப ஆட்சிக்காக மட்டுமே செயல்படக்கூடிய கட்சிகளை எல்லாம் வெறுக்கக்கூடியவர்கள் வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு தான் நீங்கள் ஓட்டளிக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு மக்கள் நல அரசை அமைப்பதற்காக வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் மற்ற கட்சிகள் தங்களுடைய குடும்ப ஆட்சிக்காக, குடும்ப நலனுக்காக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். தன்னுடைய கட்சிக்காரர்களுடைய நலத்துக்காக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இவற்றை எல்லாம் தாண்டி மக்கள் நல பிரச்சனைக்காக களத்தில் இருக்கக்கூடிய இந்த வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆக இன்றைக்கு ஒரு மாற்று குரலாக, மாற்று சக்தியாக நாம் களமிறங்கி இருக்கின்றோம். ஆக எங்களிடத்திலே ஒரு பெரிய பொருளாதார பின்னணி இல்லை. ஆனால் அதே நேரத்திலே மக்கள் மீது அக்கறை இருக்கிறது. மக்கள் நலத்துக்காக பாடுபட வேண்டும் என்பதிலே ஒரு உறுதியோடு நாங்கள் இறங்கி இருக்கின்றோம். எனவே இந்த தேர்தலிலே வளையல் சின்னத்தில் வாக்களித்து ஒரு மாற்று குரல் மேலே வருவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.